ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விண்டேஜ் மாடல் சைக்கிள் தான் ரெடி பண்ண போகிறோம். செயின்லெஸ் சைக்கிள், அதாவது முதல் சைக்கிள் அப்படிங்கிற ரெடி பண்ணும்போது உருவாக்கப்பட்ட சைக்கிள் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். சைடில் நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அந்த சைக்கிளை மேக் பண்ணி இன்றைக்கி எப்படி ஓடுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் பழைய நமக்குலேருந்து ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், கண்டிஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. இந்த சைக்கிளோட ஃப்ரண்ட் வீல் பக்கம் மட்டும் தான் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படும். அதனால் மட்டும் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட ஃப்ரண்ட் வீலை மட்டும் பாருங்கள், ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ண முடியாது. இதை பார்த்தீங்கன்னா தனியாக கழட்டி எடுத்துருவோம். வீலை பார்த்தீங்கன்னா தனியாக கழட்டி எடுத்தாச்சு. நம்ம இதில் தான் புது மாட்ட போகிறோம். அந்த புது வீல் தனியாக எடுத்துருக்கேன். இந்த புது வீல்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக ஒரு செட்டப் பண்ணணும். வாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் போல்ட் நட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஆக்சில் போல்ட்டும் நமக்கு தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அதையும் தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால்டஸ் கொண்டு இருக்கும். அந்த பால்டஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கப்பு ஒன்று இருக்கும். அந்த கப்பும் நமக்கு தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்சில் போல்ட்டை வச்சு நான் தட்டி அந்த கப்பை தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட்டில் பால்டஸ் கொண்டு அதுக்குள்ளே கப்பும் இருக்கும். அதே மாதிரி ஆக்சில் போல்ட் வச்சு தட்டி நம்ம கப்பை தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கழட்டி எடுத்தாச்சு. இப்போ சென்டரில் ஒரு சாஃப்ட் மாட்டணும். அந்த சாஃப்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சேர்த்தா சேராது. அதனால் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வாசர் எடுத்திருக்கேன். இந்த 2 வாசர் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க சாஃப்ட் கரெக்டாக சேரும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீலோட வச்சு வெல்ட் அடிக்கணும். ஆனால் டேரெக்டாக வீலில் வெல்ட் அடிச்சோம்னா முன்ன பின்ன இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சில் போல்ட்டை வச்சு நான் கரெக்டாக போல்ட் மாட்டிட்டு லைட் வச்சுக்கிறேன். இப்போ அந்த வாசரை வீலோட வச்சு நம்ம கரெக்டாக வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாசரை வீலோட வச்சு நான் கரெக்டாக வெல்ட் அடிச்சாச்சு. இப்போ நமக்கு சென்டரில் மாட்டிருக்க ஆக்சில் போல்ட் நமக்கு தேவையில்லை. அதனால் கலட்டி தனியாக வெளியே எடுத்துக்கிடுவோம். இப்போ அந்த சாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த வாசருக்குள்ளே விட்டோம்னா கரெக்டாக சேருது. பாருங்கள் எந்த அளவுக்கு சேருது அப்படிங்கிறத. உள்ளே விட்டு நம்ம வீலை சுற்றி பார்த்தாலுமே நமக்கு ஃப்ரீயாக சுற்றுது. எந்த ஒரு சேக்குமே கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பேரிங் எடுத்து வச்சிருக்கேன். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6203. இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சு சாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பேரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்பு மாதிரி செய்யணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா 1.25 பைப்பில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம சென்டராக வெட்டி நம்ம இதுக்கு கிளாம்பு செட்டப் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பைப் சின்ன சைஸாக இருக்குது. நம்ம வெட்டி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க பைப்பை பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணிக்கிறோம். மொத்தம் நமக்கு 4 பீஸ் தேவைப்படும். இதை பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு 4 பீஸ் கிடச்சிருச்சு. ஆனால் அதில் பேரிங்லேருந்து மாட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேரிங் பெருசாக இருக்குது. நம்மளோட கிளாம்பு பார்த்தீங்கன்னா சின்னமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அதை காண்டி வளைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அந்த கிளாம்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக சுற்றியில் வச்சு தட்டி நல்லா வளைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேரிங்லேருந்து சேர மாதிரி வளைச்சி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 கிளாம்பையும் பார்த்தீங்கன்னா சுற்றியில் வச்சு நல்லா தட்டி வளைச்சி எடுத்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு பட்டை எடுத்து வச்சிருக்கேன். இந்த பட்டையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 பீஸ் தேவைப்படும். அதனால் கட்டிங் மிஷினை வச்சு நம்ம 8 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ கட் பண்ண எல்லா பீஸையும் பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டிங் மிஷினை வச்சு நான் நல்லா மட்டம் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம வெல்ட் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சு இந்த இரும்பு பட்டையும் அந்த வளைச்சி வச்சு இந்த கிளாமையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வச்சு வெல்ட் அடிக்கிறோம். நான் எப்படி வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பீஸையும் வெல்ட் அடிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெல்ட் அடிச்சு முடிச்சாச்சு. பாருங்கள் நம்ம கிளாம்பு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச கிளாம்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சேரும். இந்த கிளாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க ஃப்ரண்ட் வீல் அதில் பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஆல்ரெடி நட்டு போட்டு மாட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செட்டப் தேவையில்லை. அதனால் கட்டிங் மிஷினை வச்சு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். 2 சைடு பார்த்தீங்கன்னா நட்டு போட்டு லாக் பண்ணுற பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பார்த்தீங்கன்னா கிளாம்பு அதை பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சென்டராக வச்சு நம்ம வெல்ட் அடிக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கிளாம்பே பார்த்தீங்கன்னா மட்டமாக வச்சுட்டு நம்ம கரெக்டாக வெல்ட் அடிச்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசரை மாட்டி அதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சேர்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்டையும் வாசரையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து வந்துட்டு வெல்ட் அடிச்சிருவோம். ரெண்டு சைடு உள்ள வாசரமே பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்டோட நல்லா வெல்ட் அடிச்சிருவோம். வெல்ட் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெரிய சாஃப்ட் நமக்கு தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி தனியாக வெளியே எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பேரிங், அதை பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் சாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் ஒன்று மாட்டிக்கிடுவோம். இப்போ அந்த பேரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிளாம்பெல்லாம் வெல்ட் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் வீல் செட்டப்பு, அதை பார்த்தீங்கன்னா அந்த கிளாம் மேலே கரெக்டாக உட்கார வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த பேரிங் கிளாம் கிரிப்பாக பிடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா சைக்கிள் டிப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சேர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி மேலே சேர்த்துக்கிறேன். கீழே உள்ள கிளாம் செட்டப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் டிப் கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்த்துக்குருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10 போல்ட் நட்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த சைஸ் நட்டை பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம டைட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் மொத்த எடையும் பார்த்தீங்கன்னா இதில் தான் தாங்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் ஸ்லிப்பாகாமல் நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் வீலில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா பெடல் மட்டும் வச்சு நம்ம வெல்ட் அடிக்கணும். அதை கடைசி பார்த்துக்குருவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணுறக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் போர்வெலுக்குள்ளே இறக்குறப்ப பழைய பைப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் 4 அடி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்க 4 அடி பைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த பக்கம் ஒரு 1 அடி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 1 அடி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுக்கு சென்டராக பார்த்தீங்கன்னா வந்து நான் 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முழுசாக கட் பண்ண போகிறதில்ல. நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். கட் பண்ண பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் வளைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே அந்த பைப் வந்து நம்ம பெண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா வளைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வளைச்சி இப்போ வந்து ரிட்டன் ஆகாமல் இருக்கிறாண்டி பார்த்தீங்கன்னா வளைச்சி பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டேக் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேக் வச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வெல்ட் அடிச்சு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா மட்டம் வந்து கரெக்டாக வந்து வெல்ட் அடிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் வெல்ட் அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா கிரேட்டிங் மிஷினை வச்சு நம்ம வந்து நட்டை வந்து தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்போட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக வந்து காடி மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து அதில் ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டயர் வச்சு அதில் வந்து நம்ம கரெக்டாக வந்து வெல்ட் அடிக்கணும். இது வந்து மட்டை மரம் மட்டும்தான் அதில் வந்து வெல்ட் அடிக்க முடியும். இப்போ நம்ம வளைச்சி வெல்ட் அடிச்ச பைப்பையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் செட்டாகவே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஆங்கில வந்து வச்சிருக்கேன். நான் எந்த அளவுக்கு வச்சிருக்கேன் அப்படிங்கிற பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேப் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் சேர மாதிரி ஒரு கம்பி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து நான் வெல்ட் அடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல ஃப்ரேமோட பார்த்தீங்கன்னா சேர்த்து வெல்ட் அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் வீலேருந்து செட் பண்ணணும். அதை வாங்க எப்படி செட் பண்ணுறேன் அப்படிங்கிற பார்த்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் வீலில் கட் பண்ண அதே சைக்கிளில் உள்ள பேக் வீலையும் பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த பேக் வீலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் செட்டப் நமக்கு தேவைப்படாது. நம்ம டயர் மாற்ற இடம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதனால் அதை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ டயர் மட்டும் 2 கம்பியும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் பேக் வீல் காண்டி பார்த்தீங்கன்னா சின்ன டயர் தான் எடுத்திருக்கேன். இந்த சின்ன டயரில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி இந்த பீஸை பார்த்தீங்கன்னா போல்ட் நட்டு போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம மாட்டின டயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மூவ் ஆகுது. இப்போ நம்ம ஃப்ரேமோட கொஞ்சம் வெல்ட் அடிக்கணும். எப்படி வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம பேக் வீல் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட கரெக்டான ஆங்கில வச்சு நான் வந்து கவக்கம்பு வச்சு நான் முட்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா மேலே எங்கேயும் ஏறாமல் கரெக்டாக சென்டர் வச்சு வெல்ட் அடிக்கணும். இப்போ எல்லாம் கரெக்டாக நேராக இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வெல்ட் அடிச்சிருக்க மட்டும் பத்தாது, அது வந்து வெயிட் தாங்காத ஒடிச்சிக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா குறுக்க ஒரு சப்போர்ட் கம்பி வச்சு நான் வந்து குறுக்க வெல்ட் அடிச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா மேலே நீட்டி கம்பியை பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு கம்பியை வச்சுன்னா சப்போர்ட்டுக்கு வந்து வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீலேருந்து கம்ப்ளீட்டாக வெல்ட் அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டாண்ட் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா எப்படி மாட்டுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ டயரில் மாட்டிருக்க 2 நட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து உள்ளே மாட்டிட்டு வந்து நட்டை போட்டு நல்லா டைட் வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து பெடல் மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெடல் வந்து நார்மலாக இருக்குது, இன்னொரு பெடல் பார்த்தீங்கன்னா செயின் மட்டர் இருக்குது. நம்ம இந்த செயின் மட்டர் அந்த கவர் பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. அதனால் தான் கட்டிங் மிஷின் வச்சு நான் கட் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த பெடலை பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிளோட ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெடலை வச்சு நம்ம வந்து வெல்ட் அடிச்சு எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து சீட்டை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா சைக்கிள், அதில் உள்ள சீட்டே நம்ம வந்து கட் பண்ணி இதில் வந்து மாட்ட போகிறோம். நம்ம கட் பண்ணி எடுத்த சீட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வச்சு வெல்ட் அடிச்சோன்னா அந்த சீட் வந்து சீக்கிரமாக உடச்சிக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரவுண்டாக வந்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் சீட்டை வந்து உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெல்ட் அடிச்சிக்கலாம். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சீட்டை வச்சு நம்ம சுற்றி வச்சு நல்லா அடித்து லாக் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம வெட்டி வச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா சீட் வந்து கரெக்டாக லாக் ஆயிடுச்சு. இப்போ வெல்டிங் மிஷினை வச்சு நம்ம கரெக்டாக வந்து வெல்ட் அடிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட்டோட ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சீட் இல்லை பார்த்தீங்களா, அதில் வந்து நான் சீட்டை வந்து மாட்டிட்டு நான் 10 mm போல்ட்டில் போட்டு நான் நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து செட் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா பேக் வீலுக்கு மட்டும் வந்து ஒரு பிரேக் வந்து செட்டப் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து மாட்டிக்கிடுவோம். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக் மாட்டுறது தான் கொஞ்சம் சிரமம் போச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து வெல்ட் அடிச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆங்கில பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம சீட் பண்ண முடியல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த பிரேக்லாம் எல்லாம் செட் பண்ணியாச்சு. நம்ம பிரேக் மட்டும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் வந்து பிரேக் பிடிக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி பிரேக் பிடிக்குது அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்து எடுத்துக்கிடுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நம்ம சைக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, ஓவரால் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைக்கிள் வந்து ஓட்டி பார்க்க போகிறோம், எப்படி ஓடுது அப்படிங்கிறத பாருங்கள். நான் இப்படி ஸ்டாண்டு வந்து எடுத்துருவேன். பயங்கரமாக இருக்குது. ஏறி விட்டாரவே பார்த்தீங்கன்னா ஹைலைட் உட்காந்து கால் வேறு எட்டலை. ரெடியா விட்டோமா? ஏய் நல்லாத்தான் போகுது. கால் எட்டலடா, கொஞ்சம் ஹைட்டில் இருக்குடா சீட்டு. இறக்க போகுது. காலை அப்புறம் திரும்ப எப்போ இடத்துல வைக்கிறது? உங்களே கொஞ்சம் இறக்கத்தில் வேகமாக போணுச்சுன்னா பெடலில் வந்து கால் வைக்க முடியல. காலை வந்து கடை அடிக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஏடி இருக்குது அங்கிட்ட இருந்து பார்க்கும்போது. நல்லா இருக்கா? தெரியுதா? வேறு லெவலில் போகுது சைக்கிள். ஆனால் காலை ஏன் படிச்சுனா கால் வைக்க முடியாது. அதில் ஏன் படிச்சுனா கால் வைக்க முடியாது. ஏதோ பச்சைக்கிளி வண்டி எப்படி இருக்கு? சாட்டியா இருக்குன்னு எனக்கு இதாடியே பிடிக்கல. ஏதோ நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறனால செஞ்சு. நல்லா இருக்கியா? அருமையாக இருக்கியா? அது ஆள் இல்லை. ஒரே ஆள் செஞ்சனால பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு வெல்ட் அடிக்க முடியலை. நான் ஒரே ஆள் செஞ்சனால பார்த்தீங்கன்னா எனக்கு வேணால் வெல்ட் வச்சு கோணி நிற்கிது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், ஸ்லோவாக போகலாம். எவ்வளோ ஸ்லோவாக சொன்னாலும் வந்து விழுகாமல் போகலாம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. வேகம் மட்டும் போக முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ வேகம் மிதிக்கிறோமோ பெடலில் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் வந்து சடையர்னு அடிச்சிடான். இறக்கத்தில் வந்து விட்டிங்கன்னு வைங்க, அவ்வளோதான். காலை எடுத்து அறிஞ்சுன்னா பார்த்துக்குங்க. வண்டி நம்பர் பிளேட் இல்லை, லைட் இல்லை, ஹார்ன் இல்லை, எதுவுமே இல்லை. ஆர்சி புக் இல்லைப்பா. இன்சூரன்ஸ் போட்டியா? இந்த பண்ணுவே போடுவோம். இன்சூரன்ஸ் இல்லை, ஆர்சி புக்கில் நம்பர் பிளேட்டில் எப்படி அந்த வண்டியோட போச்சு? நண்பர்களே, நம்மளோட சைக்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யுது. நண்பர்களே, வெல்ட் அடித்தாலும் பக்காவாக இருக்குது. நான் கூட ஓடிக்கிட்டு வந்துடுவோம் பார்த்தேன். நல்லாவே தாங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேறு ஆள்கிட்ட வந்து மாற்றி விட்டு இந்த சைக்கிள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளே ஓட்டி நம்மளே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால் வேறு ஆள்கிட்ட கை மாற்றி விட்டு ஏடி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பிரேக் பார்த்து நச்சு நிற்கிது. பிரேக் போடவா? பேக் டைவர் பாரு ஏடி. நண்பர்களே, பிரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா வேறு ஆளாக ஓட்ட சொல்ல போகிறோம். ஓட்டுங்க தம்பி. வேறு தான் பார்த்தீங்கன்னா டைலில் பார்க்க போகிறாரு. ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாப்பில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துக்குங்க. கடலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே வச்சுட்டு கொஞ்சம் மேலே வச்சுக்க. அப்போ தான் இப்போ மிதிக்கும் போது போர்ஸ் கிடைக்கும். இந்தளவு வச்சுக்கிட்டு ஓங்கி ஒரு மிதிச்சு அந்த காலத்துக்கு வச்சுட்டு அவ்வளோதான். சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. வேற லெவலில் பாருங்க. தேய்ச்சிக்கிட்டு போதுடா பிரேக்கு. பயங்கரமாக இருக்குடா. அடுத்த ஆள் ஓட்டுங்கப்பா. ஓட்டலாம்டா. ஓட்டி காட்டுங்க. இப்போ கொப்பரை விடுங்க. சும்மா ஓட்டு. ஃபஸ்ட்டு பெடலை வந்து அங்கே மேலே வச்சுக்க. பஸ் ஏறி உட்காந்து ஓட்ட முடியும். கால் எட்டாதே. இந்த பெடலை வச்சுக்கோங்க. இந்தங்க மிதிச்சுக்கிட்டு டவக்கனை காலை தூக்கி வச்சுரு. ரெடி ஆக்ஷன். அதுதான் இதுதான் அவனை ஃபஸ்ட்டு நான் உருவாக்கின சைக்கிள். செயினு கியர் உருவாக்குறதுக்கு முன்னாடி உருவாக்கின சைக்கிள் இது வந்து. ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓட்டு அடிச்சு ஓட்டு வண்டியா. ஸ்பீடு அள்ளுதா? வேமா ஓட்டு எவ்வளோ வேமா வரைக்குமே மிதிரா. போடுறா தம்பி பிரேக். தேய்ச்சிக்கிட்டு போகுதுடா. நம்ம வச்சதில் பிரேக் மட்டும் தான் உருப்படியாக பிடிக்குது. வண்டி சேர லெவலில் இருக்குது. ரிவர்ஸ்லேயும் ஓட்டலாம்டா. ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வண்டி வித்தியாசம் செய்வோம். ஆமாம், வெண்டு போய் வச்சு அங்கேருந்து பின்னாடி குட்டிண்டா உட்காந்து இப்படியா
அட்வென்ச்சர் பைக் மாதிரி வச்சுருக்கான். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா சைக்கிளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணலாம்னு இருக்கோம். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிறைய ஐடியா கொடுக்குறாங்க இப்போ தான். அது மாதிரி வந்து பண்ணிடுமா அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணலாம். இதுக்கப்புறம் பெரிய வீடியோலாம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரவுண்டு வா நீ ஏதாச்சும் ஓ 8 போகிறக்கு வந்து வண்டி லாங் பாடி 16 வண்டி அதில் 8 போட முடியாது. இறங்கிதான் இது பண்ணுவோம். 16 வண்டி சீட்டை கொஞ்சம் பின்னாடி வச்சோம்னா பெடல் போட முடியாது. அது ஒன்று தான் சிரமம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சீட்டை கொஞ்சம் பின்னாடி இறக்கி வச்சு நம்ம நார்மல் சைக்கிள் மாதிரி வச்சுருக்கலாம். பெடல் போட முடியாதுங்கிறனால கொஞ்சம் கிட்டத்தில் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு நண்பர்களே. ஸ்டேரிங்க கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு ஸ்டேரிங்க அப்படி அங்கே ஆப்போசிட்டாக திருப்பினோம்னா திருப்பிக்கலாம். இடிக்காமல் இருக்கும். அது இப்படியா அப்படி தான் இடிக்காமல் திருப்பிக்கலாம். நம்ம நான் சைக்கிள் வருஷத்துலேயே வச்சு அப்படியே வச்சுருக்கனால கொஞ்சம் என்னது இப்படி விடந்தவனா மூக்கு நஞ்சு அப்படி இது பேக்கில் தூக்கிறாமடா. பேக் வீலிங் பண்ணுங்களா? அது வந்து வீலிங்கில் ஸ்டாப்பியா? ஏன் ஆனால் ஃப்ரெண்டில் பிரேக் இருந்தால் தான் ஸ்டாப்பி எந்திரிங்க. பேக்கில் அது தூக்கிறோம் சொல்லி தான் வெயில் பேக்கில் வச்சுட்டீங்க. பிரேக் இல்லைன்னா ஃப்ரெண்டில் வச்சுட்டேன். ஆமாடா 3 வீல் சைக்கிள். இந்த ஃப்ரேம் மட்டும் கட்டி பண்ணிவிட்டு இந்த பெடலுக்கு நேரம் சீட்டை வச்சுட்டோம்னா 3 வீல் சைக்கிள் ரெடி. அதாவது நேரம் இல்லை சரிங்க கண்டிப்பாக சீட்டை வச்சுட்டு ஜோக்கர் பாடி பேலன்ஸ்லாம் போனது. ஜோக்கர் வந்து ஓட்டுவோம்ல சர்க்கஸில் அந்த சைக்கிளா? அது பாடி பேலன்ஸ்லாம் ஓட்டணும். சரிங்களா கிடையாது. சீட் தான் வீல் மட்டும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீல் ரெடி பண்ணணும்னா சொல்லுங்கள், பண்ணிடுவோம். முடிஞ்சிச்சா? வங்கலே பஞ்சரு டயரு வண்டி முன்னுக்கு ஓட்டி போனால் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு மக்களே. அதனால ரிட்டர்ன் போய் பம்ப் எடுத்துக்கு வந்து இப்போ காற்று வச்சு ரிட்டர்ன் ஓட்ட போகிறோம். வச்சேன் வாங்க. நல்லா இருக்குது, மார்வலஸாக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நம்மளே தான் சொல்லிக்கணும் போல அதெல்லாம். என்ன நேரில் ஏற்ற போகிறேன். நேடு ஏறுதா? ஏற்றுற ஹைட் இல்லை, ஏற்றுற சைடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நம்ம வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். டாடா, பை பாய். எல்லாரும் பாய் சொல்லுங்கள். நீங்களும் பாய் சொல்லுங்கள். பாய்.